ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அதாவது ஒரு ஆக்ஷன் ஃபிளிக் பார்த்துட்டு வீட்ல அண்ணி சொன்ன ரெஸ்பான்ஸ், அவங்களும் எங்க கூட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அவங்களுக்கு வந்து சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. இதுல பாத்துக்கிட்டா நிறைய பிளாஸ்ட் சீக்வன்ஸ், ஏகப்பட்ட பிளாஸ்ட் சீக்வன்ஸ். அதுவும் அந்த ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் வரும், ஒரு ஃபுல் கேம்ப் ஃபுல்லா வெடிப்போம், டம் 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 டம்னு வெடிப்போம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து அந்த காட்டுக்குள்ள வந்து நீங்க ஒரு இடத்துக்கு போய் லேண்ட் ஆவீங்க, அங்க இருந்து ஒரு மலைக்கு ஏறி போகணும். அந்த மலை அங்க இருந்து நடந்து தான் போக முடியும். யாரும் அதை பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கல. அங்க வந்து கொசு கடி அப்படி இருக்கும். எனக்கு இதை கேட்டாங்க கான்செர்ட்ல இதாச்சுன்னா, அது நியூஸ்லலாம் இதாச்சு. பட் ஒரு திருவிழாங்கிறப்ப இப்போ நம்ம கோயில் திருவிழா போறோம், செருப்பு தொலையும், குழந்தை காணோம், மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுங்கம்மாங்க. ஸோ அந்த ஒரு கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கினோசை உயிர்களும் உடற்புகா, உதிர்ந்த பூவு முறிந்த காயும் மீண்டு போய் மரம் புகா. பொதுவாக வந்து இந்த கடைசி அப்படின்ற ஒரு வேர்டுக்கே ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இன்ஃபேக்ட் வந்துட்டு கடைசி விவசாயியாக இருக்கட்டும், கடைசியில் பிரியாணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தோனியோட கடைசி இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, தளபதியோட கடைசி படம் இதுதான். அதே மாதிரி இந்த டைட்டிலே வந்துட்டு கடைசி உலகப் போர் உங்களுடைய தொடக்கமாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அந்த ஃபீல்? கடைசிங்கிறது தமிழில் தான் இந்த சில வார்த்தைகளுக்கு வந்து அர்த்தங்கள் வந்து அதோட ஆழம் வந்து மாறும். அது தமிழ் மொழிக்கே இருக்க ஒரு இது. கடைசின்னு சொன்னால் வந்து லாஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை கடைசின்னு தீந்து போகுது, அந்த முடியுதுங்கிற ஒரு ஃபீலாகவும் அதை இது பண்ணலாம். நாட்டு முடிஞ்சிருச்சு, தீந்துருச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் போரே வராதுங்கிற ஒரு ஃபேக்டராகவும் இருக்கலாம். ஆர் இதுதான் லாஸ்ட்டு வேர்ல்டு வார். அந்த அந்த ஒரு சின்ன ஒரு அதில் ஒரு டெப்த் இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ண, அதாவது வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சின்ன டெப்த் இருக்குது. ஸோ அப்படி யோசிக்கிறப்ப இந்த டைட்டில் வந்து 3ஆம் உலகப் போரோ அப்படி அதெல்லாம் வைக்கிறத விட கடைசி உலகப் போர்னு வைக்கிறப்ப ஒரு படத்தில் வந்து ஒரு தேர்டாக ஒரு வேர்ல்டு வார் வந்தால் என்னங்கிறது தான் படம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த கடைசிங்கிற வார்த்தை வந்து அதுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஸோ அதான் அந்த அந்த கடைசிங்கிற வார்த்தைக்கு ஒரு சின்ன பவர் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த டைட்டிலில் தைரியமாக வச்சோம். இந்த ஒரு சேஞ்ச் ஓவர், அதாவது ஒரு ஆக்ஷன் ஃபிளிக் பார்த்துட்டு வீட்டில் அண்ணி சொன்ன ரெஸ்பான்ஸ், அதாவது இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்கல்ல, ஓகே என்ன எப்போதும் ஒன்று வந்து அந்த மெர்சல் படத்தில் விஜய் சாரை பார்த்து சொல்கிற மாதிரி, நீ ஆக்ஷன் ஹீரோ கிடையாது, நீ ரொமான்டிக் ஹீரோ தானே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் சார், ஏதாவது ஒரு அவங்களும் எங்க கூட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அவங்களுக்கு வந்து சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. அவங்களும் செட்டில் இறங்கி அவங்களும் வந்து ஃபினான்ஸ் இதெல்லாம் பார்த்துப்பாங்க. எல்லாமே நாங்கள் எல்லாருமே ஒரே டீம் தான், என் ஃபேமிலியே இதுதான். ஸோ ஜீவா ஆகட்டும், இவங்க எல்லாருமே அண்ட் வந்து அப்படி வந்து பெருசா எக்ஸைட் ஆக மாட்டாங்க. இப்போ நாங்கள் படம் எடுத்துட்டு இருக்கோம், முடிச்சு எல்லாம் பார்க்குறப்ப ஷாராவே படம் ஃபுல்லா பண்ணிட்டோம், கடைசியா இதெல்லாம் பார்க்குறேன் ப்ரோ ஒர்க் ஆயிடுச்சு ப்ரோ அப்படிங்கிறது கடைசியில் தான். ஆரம்பத்திலே வெடிக்கிறப்பெல்லாம் இருக்கு, லாஸ்ட்ல தான் கிரெடிட், ப்ரோ ஒர்க் ஆயிடுச்சு ப்ரோ, ஓகே ப்ரோ, சேஃப் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, அவ்வளோதான். அதோட நானும் அதை எதிர்பார்க்கறது இல்லை. படத்தில் அந்த கிரெடிட்ஸ்லாம் எழுதுவாங்கல்ல, லாஸ்ட்ல வந்து ஸ்டார் போட்டு ஓகே கடைசி உலக போர் அற்புதம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு லாஸ்ட்ல. ஸோ எல்லாருமே அப்படிதான். ஸோ என்னை சுற்றி இருக்கிற ஆட்களும் அப்படிதான். அண்ட் நானும் அதை ரொம்ப பெருசா பயங்கரமாலாம் எடுத்துக்க மாட்டேன். நானும் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குமே, தெரியுமே. அதனால வந்துட்டு ஓப்பன்லி அவர் வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எனக்கு காட்ஸ் கிரேஸ் எனக்கு அப்படிதான் அமைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால யாருமே பெருசா எக்ஸைட்லாம் ஆக மாட்டாங்க. வேலை செய்யறோம், நல்லா செய்யறோம், அவ்வளவுதான். அதுதானே வேலை, அதுக்கு தானே பண்றோம் அப்படிங்கிறது. கண்டிப்பா. ஏன்னா இவர் மியூசியம் இருக்கு, நல்லா இருக்கான்னு கேட்கும்போது, நல்லா இருக்கானா எப்படின்னு கேட்கும்போது, இல்ல இது என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு ஓப்பனா அடிச்சவர் அவரு. இந்த படத்திலேயே ஒரு ஹீரோ வேற நடிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நேற்று வச்சு பேசும்போது, அதாவது ஹிப்ஹாப் தமிழா டைரக்ஷன்ல அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல, நான் ஹீரோ நடிச்ச படம் அப்படின்ற மாதிரி அந்த கான்ஃபிடென்ட்டா அந்த சொல்லுங்க. உண்மைதான், கரெக்ட். அப்கோர்ஸ் அந்த படத்துல ஒரு ஹீரோவாவே நடிக்கிறார். ஹீரோவாவே சூப்பர். அவர் சாதாரணமா நடிச்சாலே வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல இருக்கும். ஹீரோவா இருக்கும் போது அங்கே நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஹானஸ்டான கேள்வி. ஆதி அஸ் ஆக்டரா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டைரக்டரா தெரியும், அஸ் ப்ரொடியூசரா எப்படி? ஏன்னா அண்ணன் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பேசும்போது கூட என்னென்ன இவங்கள்ட்ட கடன் வாங்குற காசை வாங்குற மாதிரி இருக்கு, டான் வந்துடும். அதாவது நம்ம அக்கௌண்ட்டை மட்டும் செக் பண்ணா மட்டும் போதும் கிரெடிட் ஆயிருக்குன்றீங்களா? பிரச்சனை கிடையாது. மற்ற ஷூட்டை விட இங்கே பயங்கர கம்ஃபர்ட்டாக, முக்கியமாக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கிறதுனால நம்ம அதை எதிர்பார்க்கறது இல்லை. இருந்தாலும் பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும், பயங்கர ஜாலியாக இருக்கும். ஓகே. ஸோ நான் அவர் ஆக்சுவலாக மேனேஜர் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவர் டைரக்ட் தான் பண்ணிகிட்டு இருப்பார். இருந்தாலும் வந்து ஒரு ஹிப்ஹாப் தமிழை என்டர்டெயின்மெண்ட்டாக
நான் பார்த்து ஒரு நல்ல கம்பெனி. நல்ல கம்பெனி. வாவ். எனக்கு உங்களுக்கு அதே சேம் தானே? சேம் தான். லைக் ஓகே. இட்ஸ் நாட் பிகாஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆக்சுவலி த்ரூ அவுட் த ஷூட். எவ்ரி திங் வாஸ் ஹேண்டில் வெரி வெல். ஓகே. ஸோ எந்த ஹேண்டில் விதமான வித் ஒரு கேர். எஸ். ஸோ எந்த விதமான ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒர்க் பண்ண ஒரு ஃபிலிம் தான். ஸோ இன் தட் வே ஐ திங்க் ஹிஸ் ப்ரொடக்ஷன் டீம் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகே. சூப்பர். ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல அடி வாங்கினாதான் நம்மளுக்கு வந்து அடுத்து மற்றவங்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். அந்த வகையில் வந்துட்டு சிங்கமொழி அண்ணன் கூட சொல்லும் போது என்ன சொன்னார்னா, கேர்வேன் கூட வந்துட்டு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கானே, சாப்பாடு வந்துச்சானே, அந்த அளவுக்கு ஆதி அண்ணனே கேட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது மறுக்கப்பட்டிருக்கா? அதாவது இப்போது ஒன்று நம்மளை நம்பி வராங்க, அவங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அது இருக்குது. அது தவிர எனக்கு இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கல, அதனால் என்னை நம்பி வந்தவங்களுக்கு கரெக்டாக கிடைக்கணுன்றதுனால இந்த அக்கறையா? இல்லை அப்படி இல்லை, எனக்கு கிடைக்குதா கிடைக்கலன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து கேரவன் இருந்தாலும் நான் வெளில தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஸோ வந்து எனக்கு வந்து என் படங்களில் வந்து நானும் இப்போ டைரக்டர்னா இப்போ பிடி சார் எடுத்துங்க, டைரக்டர்னா கார்த்திக் கூட இறங்கிடுவேன். இறங்கி நானும் அந்த இது பண்ணிட்டு இருப்பேன். ஸோ பேசிக்காக அவ்வளோதான் இதோட ப்ராசஸ். எனக்கு இந்த கம்ஃபர்ட்டுங்கிறது என்னன்னு தெரியாதனால எனக்கு பெருசாக அதில் ஒரு அது என்ன இப்படி தான் இருக்குமான்னு தெரில. பட் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணுறப்ப என்னோட இது என்னன்னா, இவங்க பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் செட்டில் வேற எந்த தாட்டும் வரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக அவங்க கிட்ட இருந்து நம்ம வேலை வாங்க முடியும். ஸோ அதனால அந்த ஒரு இது வந்து இப்போ சிங்கம்புள்ளி என்ன சொன்னார், அழகம் பெருமாள் சார் சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து டைரக்டராக இதாக சொல்கிறது ஒன்று, ப்ரொடக்ஷன் கம்பெனியாக எக்ஸ்ட்ரானரியாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னன்னா எங்களோட அண்டர்லைங் பிரின்சிபல் இதுதான். எல்லாரையும் இது ஒரே டீம், டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம்னு ஒரே ஹிப்ஹாப் தமிழா டீம், அவ்வளோதான். ஸோ அதில் இருக்கிற ஒரு 20-25 பேர் வந்து அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டில் மட்டும் இருக்காங்கன்னா அவங்களோட ஒவ்வொருத்தரும் என் கூட கனெக்டட். ஸோ எல்லாருக்கும் நாங்கள் எல்லாருக்கும் சிங்க் தான். இதில் ஆன்சரபிள்லாம் இல்லை, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு, இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் எல்லாருமே வந்து அந்த ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்துப்பாங்க. அண்ட் வந்து பேசிக் ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ஜென்ரலாகவே இப்போ கேங்காக இருக்கோன்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சுற்றுறது, அந்த ஒரு பழக்கம் பழகிட்டோம். ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் இப்போ செட்டில் வந்துட்டாங்கன்னா அவங்களும் இப்போ எங்கள் டீம் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ எல்லாருக்கும் அந்த ஒரே கம்ஃபர்ட் இருக்கணுங்கிறதோட கான்செப்ட் தான் அது. ஸோ அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ பர்சனலாக அதை எடுத்து நாங்கள் அதை அவ்வளோலாம் யோசிச்சு பண்ணலை. அவ்வளோ பர்சனலாக எடுத்து அவங்க அதை மென்ஷன் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் எனக்கும் இது ரொம்ப ஆசை. தொடர்ந்து இந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னா தொடர்ந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிற இது எங்களுக்கு இதுதான் தெரியும், அண்ட் எங்களுக்கு இதுதான் ஆசையும். ஸோ தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இதில் தான் இருக்கும். ஸோ டீமை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த டீம் பண்ணுற இதுதான் இது. இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டினா சச்சுன்னு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவரும் பார்த்திபன்ட்டு என்னோட அவர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டச்சப் பண்ண வந்தார் பார்த்திபன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைசேஷனை வளர்ந்து இன்றைக்கி அவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி டீம் அவர் தான் ஃபுல்லாக ஹெட் பண்ணுறாரு. ஸோ அதுக்குன்னே தனியாக ஒரு டீம் வச்சிட்டோம். அண்ட் எங்களுக்கு வந்து சினிமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில. இப்போ நான் நடிக்க போகிற இடத்துல வந்து நான் பாட்டுக்கு நான் டைரக்டர், நான் அவ்வளோதான் போவேன், ஷார்ட் ரெடினா போய் நின்றுவேன், வந்துடுவேன், இப்படி இருக்கும். பட் ப்ரொடக்ஷனாக ஆரம்பிக்கும் போது இப்போ ஈவெண்ட்ஸ் எப்படி இருக்குமோ, ஈவெண்ட் ஸ்பேஸ் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல்டில் பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதனால் ஒரு கம்பெனியாக பில்ட் பண்ணுறப்ப ஹாஸ்பிட்டாலிட்டி டீம், இந்த டீம்னு எல்லாரையும் பிரித்து ஒன்று பண்ணுறப்ப அண்ட் எல்லாமே ஒரே டீம் பட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுங்கிறப்ப அது இன்னும் ஈஸியாக இருக்குது. அந்த எக்கோசிஸ்டம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ மேபி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நாங்கள் கான்செப்ட்லலாம் இருக்கப்போ அந்த 3 hours பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறப்ப பயங்கரமாக அந்த இது இருக்கும், அந்த கம்ஃபர்டபிலிட்டி. ஒரு சின்ன மைண்டில் இது கூட வந்துடக்கூடாதுன்னு அதே பிரின்சிபல் எடுத்து இதுக்கு அப்ளை பண்ணிட்டோம் ஷூட்டுக்கு. வாவ், கிரேட். அது இப்போது உங்கள்கிட்ட தான் கரெக்டாக கேட்கணும் இந்த வேர்டை பற்றி, நெகட்டிவிட்டி. ஏன்னா நெட்டை திறந்த நெகட்டிவிட்டின்னு பாட்டு போட்டதே நீங்கள் தான். அப்படின்னும் போது இப்போது இன்ஃபேக்ட் ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு கான்சர்ட் பண்ணுறோம், அங்கே வந்து ஒரு 19,000 பேர் சந்தோஷமாக 20,000 பேர் சந்தோஷமாக இருந்தாலும் அங்கே ஒரு 10 பேர் அங்கே ஏதோ ஒரு ஃபைட்டு, அது ஒரு கேள்வியாக முன் வைக்கிற போது, அது மட்டும் இல்லாமல் சில கேள்விகள் இப்போ நம்ம ஒரு அட்டம்ப்டாக ஒன்று பண்ணும்போது, ஓகே நீங்கள் அரசியலுக்கு அடுத்து வரீங்களா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கும்போது வெளியில் இருக்கிற ஆதி சிரிச்சுட்டே பதில் சொன்னாலும் உள்ளே இருக்கிற ஆதி என்ன நினைப்பாரு? இல்லை பதில் சொல்லணும், அவ்வளோதான். கேள்வி கேட்குறோம், ஒருத்தர் கேள்வி வைக்கிறாங்க, நம்ம பதில் சொல்றோம். அவங்க எப்படி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை, நம்மளோட பதில் நம்ம நியாயமா சொல்லணும், அவ்வளோதான். எனக்கு இதை கேட்டாங்க கான்சர்ட்ல இதாச்சுன்னா அது நியூஸ்லலாம் இதாச்சு. பட் ஒரு திருவிழாங்கிறப்ப இப்போ நம்ம கோயில் திருவிழா போகிறோம், செருப்பு தொலையும்,
குழந்தை காணோம் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுங்கம்மாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் அது வந்து இப்போ கோயில் திருவிழா மாதிரி தான் கிட்டத்தட்ட கான்செர்ட்டும். கிட்டத்தட்ட 25,000 பேர் இருக்கிற ஒரு இடத்துல 25,000ங்கிறது அது அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கடல் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து அதாவது இங்கேருந்து எண்டில் பார்த்தா என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் கிட்டத்தட்ட. அது அந்த இத்தனைக்கும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கான்செர்ட்டில் ரேம்ப் சும்மா ஸ்டேஜ் இல்லை, ஸ்டேஜ்ல இருந்து ஆடியன்ஸ் எண்டில் இருப்பாங்கல்ல அது வரைக்கும் ரேம்ப் போட்டேன். ஆர்கனைசர்ஸே கேட்டாங்க ஃபுல் ரேம்ப் கிட்டத்தட்ட 200 மீட்டர் ரேம்பே இருக்கும். எப்படி சார் 200 மீட்டர்ஸ் மாதிரி ஓடிட்டு வருவீங்களா? 200 மீட்டர் டேஷ் இல்ல பரவாயில்ல பார்க்க வந்திருக்காங்க அவங்க, நான் பக்கத்துல பார்க்கணும்னு. அப்ப அது என்ன ஆகும்னா நம்ம அந்த ரேம்ப்ல போறப்ப ஒருத்தர் இடிச்சு இது பண்றப்ப அங்க ஒரு சின்ன இது நடக்கிறது. அது ஒரு 10 பசங்க அடிச்சுக்கிட்டாங்க. பட் அதை பிடிச்சி கேப்சர் பண்ணி அவ்வளோ இல்ல என்னன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் இது ஒரு திருவிழா மேட்டர் தான். நம்ம இந்த மதுரையெல்லாம் சித்திரை திருவிழா போனா அங்கங்க அதை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். அத்தனைக்கும் அது ஒரு 10 பேர் உடனே அவங்களை வெளில அனுப்பிச்சிடுறோம். ஏன்னா கான்செப்ட்ல வந்து இத்தனைக்கும் ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஒரு 20 பவுன்சர் இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். அதை தவிர்க்கவே முடியாது. எனி கான்செப்ட் தவிர்க்க முடியாது. ஃபுட் கவுண்டர் அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு, பட் அதையும் முடிஞ்ச அளவு கம்ஃபர்ட்டா வரவங்களுக்கு கம்ஃபர்டபுளா சேஃபா கான்செப்ட் வந்து சூப்பரா போச்சு கோயம்புத்தூர் கான்செப்ட். நாட் ஒன் இது இப்போ எதுவுமே ஒரு சின்ன இது தடங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாம் வந்தாங்க, செம்ம என்ஜாய் பண்ணாங்க, போனாங்க. அதுல இந்த 10 பசங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்களும் நாங்க உடனே சரி சண்டை வந்து வீட்டில் போய் போடுங்கன்னா அவங்க அனுப்பிச்சு வச்சிட்டோம். நைஸ்ண்ணா. இப்போ பொதுவாக மற்ற படங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண இதுலலாம் வந்துட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஓகே நல்ல ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, நிறைய லேப்டாப்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஆனால் இதுக்கு அப்படியே மாற்றி ஆர்டர் பண்ணும். ஒரு AK-47 அப்புறம் ஒரு பாம்ஸ் வந்து ஒரு 10-20 டசன் வேணும். அந்த ஹேண்ட்லிங் ஆஃப் வெப்பன்ஸ் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபைட்ஸ்லாம் எடுத்திருக்கு, பட் இதில் வந்துட்டு ஒரு கன்னாக இருக்கட்டும், ஒரு த்ரூ அவுட் த மூவி அந்த ஹேண்ட்லிங் இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் போனதா? இல்லை யூஎஸ் போனப்போ கன் ரேஞ்ச்லாம் போயிட்டு ஓகே பார்த்து கொஞ்சம் நிறைய இந்த படம் எடுக்க போகிறோங்கிறப்ப ஒரு வேற ஒரு விஷயத்துக்காக போனோம். ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போனோம், சவுண்டு கான்ஃபரன்ஸ்க்காக கற்றுக்கிறதுக்கு நானும் ஜீவம் போனோம். ஸோ அந்த டைமில் போய் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அங்கே என்னென்ன இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அதெல்லாம் காப்பி அடிச்சிட்டேன். அங்கே இருந்து ஓகே சேஃப்டி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஓகே இதெல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இது சினிமா கன்ஸ். ஸோ இதில் அவ்வளோ பிரச்சனைகள் இல்லை, எல்லாம் பிளாங்க்ஸ் தான் சுடுவாங்க. ஸோ அதனால ஒரு கம்ஃபர்டபுளாக பண்ண முடிஞ்சுது. அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டோம். போய் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அண்டு இதுக்குன்னே பெரிய பெரிய படங்கள் எடுக்கிறாங்க. இன்னும் நிறைய பாம் பிளாஸ்ட் இருக்கு, படங்கள்லாம் இருக்கு. அதுக்குன்னே ஆளுங்க இருக்காங்க. பயங்கர சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட தான் அதை பண்ண முடியும். அண்ட் இப்போ இதுல பாத்துக்கிட்டா நிறைய பிளாஸ்ட் சீக்வன்ஸ், ஏகப்பட்ட பிளாஸ்ட் சீக்வன்ஸ். அதுவும் அந்த ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் வரும், ஒரு ஃபுல் கேம்ப் ஃபுல்லா வெடிப்போம், டம் வெடிப்போம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து ரூட் மேப் வரைஞ்சி காலையிலேயே அதை பாம் லே பண்றப்ப ஆரம்பிப்பாங்க. ரூட் மேப் வரைவாங்க, இதெல்லாம் சேஃப் ஜோன். ஸோ ஆர்டிஸ்ட் ஓடுறப்ப இதுக்குள்ளதான் ஓடணும். ஏன்னா உங்களை சுத்தி ஒரு 30-40 பாம் டம் 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 டம்னு வெடிக்கும், அந்த ஏரியா ஃபுல்லா வெடிக்கும். ஸோ ஓடி போய் நீங்க பாம்புக்குள்ள மாட்டிக்கூடாது. ஸோ அதுக்கு ரூட் மேப் வரைஞ்சிருவோம். ஸோ அந்த ஒரு இது இருக்கும். அந்த அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம், அந்த ரன்னிங் ரூட்டை ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். அதுக்கப்புறம் தான் பாம்பு வெடிக்க நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸும் இந்த ஷூட்டிங் கண்டிப்பா இருக்கும். அண்ட் படம் வந்து ஒரு பாதி இதுக்கு மேல ஏகப்பட்ட பிளாஸ்ட் சீன்ஸ். அது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு ஜீப்ல போறப்ப சைட்ல எல்லாம் பாம்பு வெடிக்கும், அந்த சீக்வன்ஸ் இருந்துச்சு. நாசர் சார்லாம் அதுல ஜீப்ல தான் உட்காந்துருந்தாரு. சார் நான் வேணா டூப் போட்டுக்கிறேன், அதெல்லாம் வேணாம்ப்பா நான் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு உட்காந்து பண்ணாரு. ஸோ அதெல்லாம் இன்னும் காஸ்ட். இப்போ நான் ஓடுறேன்னா வந்து ஓகே பார்த்துக்கலாம்னு ஓடிடுவேன். இவ்வளோ பேரை வச்சு பண்றப்ப டைரக்டரா அந்த ஒரு சின்ன சேஃப்டி ப்ரிகாஷன் எப்பவுமே எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். கரெக்ட். அண்டு இந்த படத்தில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்க, சிங்கப்புலி சார் அகைன் சொன்ன மாதிரி கேட்பேன் பட்ஜெட் இருக்காதுன்னு வாங்க, டேட் இருக்காதுன்னு. ஆனால் இதில் வந்து பார்க்கும்போது அந்த போஸ்டரில் ஃபுல் எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட் அந்த ஒரு பக்கெட் லிஸ்ட்டாக உங்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவங்க எல்லாரையும் நம்ம படத்தில் வந்து ஃபீச்சர் பண்ணணும் அப்படின்ற அது இருக்கிறது தப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம இவங்களை பார்த்து வளர்ந்துருப்போம், அவங்க கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துச்சு. அது எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரையும் படத்தில் கொண்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு இந்த ரோல் எழுதுறப்பவே அண்ட் லக்கிலி இப்போ டச் வுட் நான் யாரெல்லாம் வச்சு எழுதணும்னோ அவங்க எல்லாருமே வந்து படத்துல வந்து அண்ணனுமே வந்து உடனே ஒரு கால் தான், ப்ரோ எனக்கு இப்படி ஒரு ரோல் இருக்கு, அது வேற யாரும் பண்ண முடியாது, உங்களை வச்சு எழுதிட்டேன் வந்துடுங்க வெண்ணக்கம் அப்படின்ற. ஆமா, ஏன்னா எனக்கு பொதுவாக அந்த காம்ப்ளெக்ஸான ரோல். ஏன்னா நீங்க ஷாராலாம் வந்து நீங்க காமெடியனா இல்ல அவர் வந்து வில்லனா
அவர் வந்து எனி ரோல் அவர்னால ஈஸியா காமெடியான வில்லனா எனி ரோல் Accommodate காம்ப்ளெக்ஸா புல் ஆஃப் பண்ணிடுவாரு. பண்ணிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ரோல் எழுதுறப்ப ப்ரோ நீங்க தான் பண்ணணும். அது ஒரு இவர் பிரப்ஜோத் சிங் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் கேரக்டர். உடனே ஹரிஷ் சுத்தமன் கேட்டேன், இப்ப எனக்கு வந்து சிஎம் டாட்டர் அப்படின்னு ஒரு இது வேணும். அனகா கால் பண்ணி அனகா நீங்க இது கரெக்டா இருப்பீங்க. இல்ல இவங்களுக்கு இந்த பன் வச்சுலாம் இப்பதான் பாக்குறோம்னு நினைக்கிறேன், அந்த கொண்டெல்லாம் போட்டு அவங்களே பார்த்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் இதா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் நாசர் சார் தான் இதுன்னு எழுதணும். ஓகே, எல்லாமே லக்கிலி நாங்க போய் கதை நரேட் பண்ணப்ப நரேஷனா கேட்கறப்ப இந்த கதை ரொம்ப இம்பாசிபிளா இருக்கும். கேட்கறப்ப எப்படிப்பா இதை எடுப்பீங்கன்னு. ஸோ நாங்க என்ன பண்றோம்னா முதலே ஒரு 20% ஆஃப் த படத்தை ஷூட் பண்ணிட்டோம். அண்ட் இவங்க எல்லாரையும் போய் பாக்குறப்ப படத்தை காமிச்சு, ஏன்னா இவங்க எல்லாருக்குமே இந்த டவுட். இப்போ இவங்களே வந்து ஹவு வில் யூ ஷூட் இட். ஸோ அவங்க பாருங்க இதான் படத்தோட ஃபுட்டேஜ். நன்றி சார் வந்து சார் உங்க ஐடியா எனக்கு புரியுது சார், பட் இது எப்படி சார் இது வேர்ல்டு வாருங்கிறீங்க, இதுல வந்து வெடிக்குதுங்கிறீங்க இதுங்கிறீங்க, எப்படி சார் இதை எடுப்பீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வார் செட்டப் ஃபுல்லா எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அதை எடுத்து அவர் காமிச்சு சார் இதான் சார் இது என்ன சார் இது இந்த வேற படங்கள்ல இருந்து கட் பண்ணி எனக்கு காட்டுறீங்களா? இல்ல சார் இது நம்ம படத்துல வர ஃபுட்டேஜ் சார். அவர் வந்து சூப்பர் அப்படின்ட்டாரு. அண்ட் வந்து அவர் கதை கேட்டோன்னே சார் இந்த கதைக்காக நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எப்படி சார் எடுப்பீங்கன்னு ஒரு ஜென்ரலா கியூரியாசிட்டி தான். கதைனால எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க, பட் எப்படி எடுப்பீங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதை எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்று பண்ணி, ஏன்னா எனக்கு என்னன்னா அவங்க 100% கன்விக்ஷனோட வரணும். ஓகே இந்த பசங்க புல் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஏதோ சின்ன பசங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறானுங்க அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் புல் ஆஃப் பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்கணுங்கிறதுக்காக முதலே போய் ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 days முடிச்சு தான் எடுத்துகிட்டே போனோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணி தான் இது ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பர்ண்ணே. இப்போ வந்து இந்த கிரிட்டிசிசம் பற்றி பேசலாண்ணே. ஏன்னா இப்போது நம்ம பிடி சாரோட அந்த ஒரு லான்ச் ஃபங்க்ஷன்லேயே வந்து நம்ம ஐஸ்வரி கணேஷ் சாரே சொல்லியிருப்பாங்க, நான் கூட ஃபஸ்ட்டு படம் எப்படி வரும்னு தெரியல ஆனால் நல்லா எடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த இயரில் வந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் படி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பிரேக் ஈவன் பண்ணி கொஞ்சம் சக்ஸஸ் ரேட் ஆனது வந்து பிடி சார்னு சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி சில படங்கள் வந்து இப்படி ஒரு மிஸ் ஜட்ஜ்மெண்ட்டால் அது நம்ம கையில் கிடையாது. அப்படி ஆகி இப்போ பிடி சார் ஒரு உதாரணம் சொல்லலாம், அது வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு நினச்ச படம் ஹிட்டான ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. இப்போது அந்த மாதிரி நீங்கள் நல்லா போகும்னு நினச்ச படம் ஐயோ இது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுப்பா என்னோட கரியரில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? எனக்கு எல்லா படமும் இது வரைக்கும் டச் வுட் எல்லாமே ப்ராஃபிட்டாக போனனால அந்த கேள்விகள் எனக்கு வரல. ஸோ எல்லா படமுமே பாக்ஸ் ஆஃபீஸா எல்லாருக்குமே ப்ரொடியூஸ் பண்ண எல்லாருக்குமே அதுல லாபம்ங்கிறனால அந்த கேள்வி வரல. இவ்வளவு பண்ணணும்னு நினைச்சேன் இவ்வளவு பண்ணல. இப்ப நஷ்டம் ஆகுறப்ப அந்த கேள்வி வரும், ஓகே இப்படி பண்ணீங்களே இப்படி சொன்னீங்களே அப்படின்னு. ஸோ வந்து அந்த விஷயனால இது வரைக்கும் அது நடக்கல. அகைன் அதே இந்த படத்துக்கும் அது நடக்காது. நாங்க தான் ப்ரொடியூசர்ஸ்னாலும் எங்களுக்கு வந்து நாங்கள் பயங்கர ஒரு இப்போ எஃபர்ட் போட்டு இது இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் வச்சு இப்போ அதை விட இப்போ படத்தை நாங்கள் சொல்கிற பட்ஜெட்டை கேட்டால் நீங்கள் ஷாக் ஆகிடுங்க. அதை விட இது வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பட்ஜெட்டுக்கும் எடுத்த பட்ஜெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா செட்டெல்லாம் எப்படி போடுவோம்னா ஏகப்பட்ட செட்டு இருக்குது படத்தில். ஒரு சூப்பர் மார்க்கெட் செட், ஒரு வார் ஃபீல்டு, பேட்டில் ஃபீல்டு அவ்வளோ இருக்கும். இதை முடிப்போம், ஷூட் பிரேக்கு, அதெல்லாம் உடச்சி ரீசைக்கிள் பண்ணி வேற செட்டாக மாற்றி அதை கொண்டு போய் அதே வுட்டு அதே இது வேற இதில் யூஸ் பண்ணுவோம். இப்படி தான் பண்ணோம். கிட்டத்தட்ட இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோம்ல இந்த சார்ட் பேப்பர் வச்சுட்டு, அந்த ஒரு ஃபீலிங் தான் அது. எல்லாம் சேர்ந்து உட்காந்து அதையே உடச்சி திரும்ப செட்டை ரெடி பண்ணி போய் இது பண்ணி அப்படிதான் இந்த படத்தை புல் ஆஃப் பண்ண முடிஞ்சது. அது இந்த கார்டெல்லாம் வந்து 15 நாள் அது நான் வந்து இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு தான் தேங்க் பண்ணணும். அந்த கார்டு வந்து ஒரு 15 days எடுத்தோம். அந்த காட்டுக்குள்ள வந்து இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போய் லேண்ட் ஆவீங்க, அங்கிருந்து ஒரு மலைக்கு ஏறி போகணும். அந்த மலை அங்கிருந்து நடந்து தான் போக முடியும். ஓகே, யாரும் அதை பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கல. அங்க வந்து கொசு கடி அப்படி இருக்கும். அப்புறம் ஒரு மைன்ஸ்குள்ள ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அங்க அந்த இதுக்குள்ள போனீங்கனால வேர்த்து ஒழும். சாராவோட ஃபைட் ஒன்று அங்க இருக்கும். பயங்கர கஷ்டமா இருக்கும் அந்த இது. பட் ரொம்ப கூலா இது பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு புரோக்கன் பில்டிங்ல இப்ப இவங்களுமே வந்து ஒரு புரோக்கன் பில்டிங் அதுக்குள்ள இருக்கணும். பயங்கர ஹீட் இருக்கும். நாசர் சாரம் அனகாவோட போர்ஷன்ஸ்லாம் அங்க இருக்கும். அவங்க வந்து அதை நமக்கே தெரியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நமக்கே தெரியும். பட் வந்து அவங்க அதை இது பண்ணாம ரெடினா ஸோ அவங்க அவ்வளோ ஒரு சரி பசங்க பண்றாங்கப்பா நம்மளும் சப்போர்ட் பண்ணோன்னு இவங்க எல்லாரும் இறங்கினது வந்து அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஆமாம். அண்டு பொதுவாக வந்து நம்ம இந்த ஒரு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சில பேர் வந்துட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு அன்டைட்டில்டாக விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் வரும்போது சில பேர் வந்து டைட்டில் எழுதிட்டு தான் கதையே வந்து இது பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த கதை இப்படி ஒன்று பண்ணலாம் கடைசி உலக இப்போது எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குண்ணா. இப்போ ஓகே இப்போ நீங்கள் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படி இருக்கும், இந்த கதைக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்படி ஒன்று
நடந்தா என்ன ஆகுங்கிற ஒரு டெய்லியும் இது இந்த படத்துல இருக்கிற விஷயங்கள் வந்து அதுதான் பேசுது. நம்ம மனிதர்களா பல விஷயங்களா பிரிஞ்சிருக்கோம், பட் கடைசி மனுஷனுக்கு தேவை இன்னொரு மனுஷன் தாங்கிறது தான் படத்தோட ஹியூமனிட்டிங்கிற ஒரு ஃபீல் தாங்க. ஹியூமனிட்டியை வந்து எப்படி அதாவது இது ஹார்டா எப்படி சொல்ல முடியும், எப்படி வேணா சொல்லலாம், நம்ம வந்து எல்லாம் பிரிஞ்சிருக்கோம்னு மெசேஜா சொல்லலாம், பட் ஜஸ்ட் அதோட ரியாலிட்டிங்க பாரு கடைசியா இப்படிதான் இருக்கும்னு ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கா சொன்னா அதை விட ஸ்பீடா அந்த மெசேஜ் உள்ள போகிறது அதுதான் பெஸ்ட் மீடியம் தோணுச்சு. ஸோ ஒரு கம்ப்ளீட் கேஆஸ்ல மனுஷங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதுதான் நான் பேசிக்காவே இப்ப நம்ம எல்லாமே இருக்கிறப்ப நம்ம கம்ஃபர்ட் லக்ஸரி இதெல்லாம் இருக்கப்ப இன்னும் நம்மளுக்குள்ள கான்செப்ட்ஸ் கொண்டு வருவோம், நம்மளுக்குள்ளே நிறைய இது பண்ணிப்போம். இப்ப சாப்பாட்டுக்கே பிரச்சனைன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புயல் வந்தாலும் ஒரு வெள்ளம் வந்தாலும் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க இல்லையா. அப்ப அந்த ஜாதி மதம் இனம் மொழி எல்லாமே பிரிஞ்சு போயிடுது, அது வெறும் வந்து மனிதன் மட்டும் தான் அங்க நிக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதுதான் வந்து ரியாலிட்டியும் கூட. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது மனுஷன் வேற எதையுமே பாக்குறது இல்லை, ஒரு மனுஷன் கூட இருக்கணுங்கிறதையும் அந்த மனிதன் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆனா ஒரு டே டு டே லைஃப் லக்ஸரி லைஃப் வாழும் பொழுது அது ஏனோ வந்து அது தொலைஞ்சிருதான்னு தெரியல, ஆனா வந்து அந்த அதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம யோசிக்க மாட்டோம்ல. ஸோ அப்படி ஆனா எப்படி இருக்கும் அதை ஸ்ட்ராங்கா சொல்லணும். ஸோ அப்போ அதை விட இந்த கான்செப்டை விட அதுக்கு ஒரு பெட்டர் கான்செப்ட் கிடைக்கல அதை சொல்ல. ஸோ அதனால தான் அந்த கடைசி உலக போர். சூப்பர்ண்ணா. இப்போ கரியரில் வந்து ஒரு கியர் ஷிஃப்ட் இந்த படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் உங்கள் கரியரில். ஏன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே இப்போ பாருங்களேன், இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு வந்து ஒரு காக்கி சட்டை அதில் தான் அவர் வந்து ஓகே ஒரு போலீஸாக ஒரு ஃபைட் பண்ணலாம் அப்படின் போது இந்த படத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஒரு ஆக்ஷன் பேக்டாக உங்களை பார்க்கும்போது இப்போது இந்த கரியர் கியர் ஷிஃப்ட்டு இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஓகே நீங்கள் முன்னாடியே இது நம்ம பண்ணலான்னு பிளான் பண்ணி பண்ணதா இல்லை கரெக்டாக சடனாக நான் இது கரியராகவே பார்க்கல. நான் இது எப்படி பார்க்குறேன்னா, நாங்க பசங்களா உள்ள வந்தப்ப எங்களுக்கு தோன்ற கருத்துக்களை மக்கள் கிட்ட சொல்றதுக்கு கலையை யூஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்து அதை வந்து பெரிய ஸ்கேல்ல சொல்ற அளவுக்கு எங்களால பண்ண முடியுது. தொடர்ந்து இதே ஸ்கேல் ஆஃப் இதை வந்து பிரம்மாண்டமான விஷயங்களை பண்ணிட்டே இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அப்படிதான் இதை நான் பார்க்குறோம். இது என் கெரியர் எப்படி ஆகும் அப்படி ஆகும் அந்த மாதிரி எந்த பிளானும் கிடையாது. இந்த படம் ஜெயிச்சதுன்னா இதுல வர பொருளை வச்சு அடுத்த படம் எடுக்க போறோம், அதுவும் முடிஞ்ச அளவுக்கு பெருசா எடுக்கணும். பிரம்மாண்டமா இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு எப்படி பிரம்மாண்டமா எடுக்க முடியுங்கிற எஃபர்ட்டை தான் நாங்க அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல ஆக்டர் அப்படிலாம் இல்லை, ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா ஒரு கண்டென்ட் எப்படி கொடுக்குறோங்கிற எண்ணம் மட்டும்தான் எங்க மொத்த டீமுக்குமே இருக்கு. இதுல நான் ஜெயிக்கிறேன், அவங்க அப்படி ஆக்டரா நான் ஜெயிக்கிறேன், டைரக்டரா நான் ஜெயிக்கிறேன் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே ஜெயிக்கிறோங்கிற கான்செப்ட்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. அதாவது கலை டேலண்ட்டை தாண்டி அதோட எஜுகேஷனும் சேரும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மென் லைக் யூ உங்களை மாதிரி ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் எஜுகேஷன் பற்றியுமே அந்த இதில் பேசியிருந்தீங்க. சில பேர் வந்துட்டு ஓகே அப்போ எஜுகேஷன் இருந்தால் தான் வந்துட்டு என்னோடய இதில் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, ஐ ஹாவ் அ பிளான் பி ஆல்சோ. எஜுகேஷன் இருந்தால் என்னால் நான் நினச்சதை ஒரு ஸ்டெப் அகடாக பண்ண முடியுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹாப்பினா இதே மாதிரி தொடர்ந்து எஜுகேஷன் இருந்தால் அதாவது திறமை இருந்தா மேல போகலாம், பட் அதுக்கான அறிவையும் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா ஒருவேளை விழுந்தாலும் திரும்ப நம்மளை ரீஇன்வென்ட் பண்ணி திரும்ப மேலே போறதுக்கு அந்த கல்வி நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து எனிதிங் கனவை நோக்கி துரத்துற நேரத்துல கல்வி இருக்கும் பொழுது வாழ்க்கையும் வந்து சேஃபா இருக்கிற ஒரு சூழல் நமக்கு அது கல்வி உருவாக்கி தரும். ஸோ அதனால தான் வந்து என்னோட ரசிகர்களுக்கு அது வந்து எல்லாரும் இப்படி தான் பண்ணணும்லாம் சொல்லல, இட்ஸ் குட் திங்னும் போது என்னோட ரசிகர்களுக்கு என்ன பிடிச்சவங்களுக்கு நான் ஏதாவது திருப்பி ஒரு விஷயம் சொல்லணும்னா நல்ல விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக நான் என் ரசிகர்களுக்கு பர்சனலாக சொல்ற விஷயம். அதை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம், எல்லாருக்குமான விஷயம் கூட இல்லை. அது பாப் தமிழா ஃபேன்ஸுக்கு நான் ஒரு பாப் தமிழாலேருந்து என்ன சொல்றோங்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சொல்லிருக்கோம். இப்போ இல்லை, அது ஜஸ்ட் சொல்லிட மட்டும் கூடாது. எனக்கு என்னன்னா அந்த ஒரு பிட் ஸ்டாப் எடுத்தீங்கல்ல, அது வந்து ஒரு வேலிடான ஒரு பிட் ஸ்டாப். நீங்க எடுத்ததுல அந்த நேரத்தில் போயிட்டு உங்களோட எஜுகேஷன் முடிச்சு நிறைய விஷயங்களுக்குமே இப்போ நீங்க யூஎஸ் போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுட்டு வந்திருக்கீங்க அப்படின்றது செப்டம்பர் 20 நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது அது ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பினா நிறையா விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணோம். அனகா அண்ட் உங்களுடைய படங்கள் வந்து பார்க்கும்போது நீங்கள் தெலுங்குலேயும் சரி மலையாளம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க அவங்க அடிகோ சமிகோன்னு சொல்லி ஒரு மலையாள படம். அதை தொடர்ந்து நீங்கள் இங்கே நிறைய ட்ராவல் பண்ணணும் சரியா சேச்சி? ஓகே சூப்பர். அண்ணனை கேட்கவே வேணாம். வந்து இந்த படம் பண்றப்பே லைனா 3 படம் பண்ணிருந்தாங்க மலையாளத்துல. நான் வந்து இல்லங்க இது இந்த ரோல் வந்து சூப்பரா இருக்கும் உங்களுக்குன்னு சொல்லி அவங்கள வந்து இழுத்துட்டு வந்திருக்கேன். சூப்பர். இப்போ என்னன்னா லாஸ்டா நீங்க ஒரே ஒரு பாடல் மட்டும் அதுதான், ஏன்னா வீடியோ உள்ள வரும்போது அண்ணனுக்கு ஏதாவது ஒரு பாட்டு நீங்க வந்து பாட வச்சிருக்கீங்க. இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி பாடிடுறேன். சூப்பர்.
கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கினோசை உயிர்களும் உடற்புகா, உதிர்ந்த பூவும் முறிந்த காயும் மீண்டு போய் மரம் புகா, இறந்தவர்கள் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே, கோவிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோவிலும் மனத்துலே குளங்களும் மனத்துலே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. இது வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிவவாக்கியருங்கிற சித்தரோட பாட்டு. அதான் இந்த படத்துல நீங்க கிளிம்ஸ்ல கேட்ட அந்த ட்ரைலர் சாங். அதுதான். அதாவது ரொம்ப ஆழமான ஆனா ரொம்ப சிம்பிளான வரிகள்ல சொல்லக்கூடிய 10ஆம் நூற்றாண்டுலேயே இதை எழுதியிருக்காரு. ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. அதான் வந்து எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். அதுதான் வந்து 10ஆம் நூற்றாண்டில் அவர் உணர்ந்து எழுதியிருக்காரு. ஸோ கோவில் குளங்கள்னு நம்ம போகிறது எல்லாமே உனக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த அந்த அன்பு தான் கடவுளுங்கிறத லேட்டர் எல்லா ஃபிலாசபிஸுமே இதுக்குள்ளே வச்சுருக்காரு. ஸோ ஒரு போர் எல்லாத்துக்கும் முன்னாடி இதுதான் வந்து உதிர்ந்த பூவும் முறிந்த காயும் மீண்டு போய் மரம் புகா, இறந்தவர்கள் பிறப்பது இல்லை திரும்ப. அதனால் வந்து இவ்வளோ தான் வாழ்க்கை. ஸோ அது எல்லோரும் சேர்ந்து வாழுங்கிற ஒரு விஷயத்தை அப்போ எழுதியிருக்காரு. அதுதான் இந்த படத்தோட கண்டிப்பாக அதுதான் ஒரு டேக்அவேயாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவும் மட்டும் சொல்ல முடியாது, இந்த ஜாதி மதம் வந்து நிறைய அது வந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அது வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஹியூமனிட்டி பற்றி ஒரு விஷயம் வந்து வருது அப்படின்னா அது கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்த்து என்டர்டெயின் மற்றும் எஜுகேட் ஆகணும் அப்படின்றது தான் வேண்டுகோளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்ட்டாக இருக்கட்டும், உங்களுடைய கரியரோட அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னா அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஹிப்ஹாப் தமிழா வழங்கும் அப்படின்னு வரும்போதே உங்களை பார்த்து வளர்ந்து இன்ஸ்பயர் ஆகிறவங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஹாப்பினா தொடர்ந்து இதே மாதிரி நிறைய படங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ஹெச்எஸ்டி என்டர்டெயின்மெண்ட்டில் பண்ணணும், அதில் நாங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத ஆரம்பிச்சதே கடைசியில் ஒரு பிட்டு நாங்கள் ஆரம்பிச்சது காரணமே அதுதான். எங்களால் வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்ல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு நிறைய பேர் பிளாட்ஃபார்ம் கொடுக்க முடியும் மாதிரி இப்போ தமிழ் என்டர்டைன்மெண்ட் மூலமாக கனவுகளை தேடி துரத்தி கொண்டு இருக்கும் இளைஞர்கள் நிறைய பேர் கொண்டு வரணுங்கிறது எங்களோட ஆசை. ஸோ தொடர்ந்து அதை நோக்கி அதுக்கான இது எப்பவுமே இப்போ தமிழால் இருக்கு. கண்டிப்பாக அது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். தேங்க்யூ so much for your lovely words. Thank you so much. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.